அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ JFU. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டீகால் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டோட சாம்பிள் பவுச் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம வாட்டர் டெஸ்டிங் சால்ட் கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாட் வாட்டர் சாஃப்ட் வாட்டராக மாற்றுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரே தண்ணியை வந்துட்டு 2 பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஈவன் குவான்டிட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துக்க போகிறோம். ஸோ வந்துட்டு இந்த பெரிய கிளாஸில் ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு 2 நான் ஊற்றிக்கிறேன். இவங்க ஆக்சுவலாக வந்து 1 லிட்டர் வாட்டரில் இந்த ஒரு பவுச் போட்டு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டர் தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது 2த்தையும் வந்து நம்ம அடுப்பில் வச்சு தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கலாம். ஸோ இதான் அந்த டீகால் சாம்பிள் கிட்ட. இது வந்து அந்த டீ பேக் மாதிரி வருது. ஸோ அதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு 2 பாத்திரத்தில் இருக்க தண்ணியும் வந்துட்டு நம்ம அட் அ டைம்லேயே வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஸோ வந்துட்டு இது 2த்துக்குமே வந்து நம்ம வந்துட்டு ஈவனாக பாயிலிங் டைம் எல்லாமே ஈவனாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ குவான்டிட்டியிலேருந்து நம்ம அந்த பாயிலிங் டைம்லேருந்து எல்லாமே நம்ம ஈவனாக தான் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த டீகால் பவுடர் போட போகிறோம். இன்னொரு பாத்திரத்தில் வந்து அப்படியே ஆசிட்டிஸ் எப்படி தண்ணி கொதிக்குமோ அந்த இதோடய நம்ம வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு டீகால் பவுச்சை வந்து இப்போ நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட போகிறேன். ஸோ அது போட்டுட்டு ஒன்று வந்து நம்ம போட போகிறதில்ல. போட்டுகிட்டே வந்து தண்ணி வந்துட்டு உங்களுக்கு நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து நல்லா கூல் டவுன் பண்ணி விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம அதுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தண்ணியோட கன்சிஸ்டன்சி அந்த சால்ட்டோட இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இது போட்டிருக்கேன். தண்ணி வந்து இப்போது கொதிச்சு வந்துடட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துடுது பாருங்கள். இதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. 2மே வந்துட்டு ஒரே டைமில் தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீகால் போடாத தண்ணி வந்துட்டு உப்பு வந்து மேலே லைட்டாக மிதக்கிற மாதிரி தெரியும். இதில் வந்து கம்ப்ளீட்டாக கீழே செட்டில் ஆன மாதிரி இருக்குது. அந்த கால்சியம் டெபாசிஷன் வந்துட்டு அடியில் இருக்குது. ஸோ இது வந்து தண்ணியை வந்து நம்ம இதை தொட்டு பார்த்தோம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நரன்னு இருக்குது டீகால் போடாத தண்ணி. இது டீகால் போட்ட தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடியில் தான் அந்த இதுவும் தெரியுது, அந்த கால்சியம். அதுவும் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ ஆனால் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு டிடிஎஸ் செக் பண்ணோன்னா இது பாயில்டு வாட்டர்னால இதோட டிடிஎஸ் வந்துட்டு நார்மலாக இருக்கிற வாட்டரை விட உங்களுக்கு ஹை டிடிஎஸ் தான் காமிக்குது. இதுலேயும் ஹை டிடிஎஸ் தான் காமிக்குது. நம்ம டீகால் போட்ட வாட்டர்லேயும் வந்துட்டு ஹை டிடிஎஸ் தான் காமிக்குது. ஆக்சுவலாக நார்மலாக இது வந்து வாட்டர் டிடிஎஸ் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 900 to 1000 கிட்ட இருந்துச்சு. பட் ஆஃப்டர் இந்த மாதிரி பாயில் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 1400 200 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நமக்கு வருது. ஸோ இதுதான் இதில் இருந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி யாராவது வாங்கி டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா